தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விதிகளை மீறி செயல்பட்ட அமைச்சர் கீர்த்தனா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேசிய குழந்தைகள் ஆணைய தலைவருக்கு திமுக எம்பி சல்மா கடிதம் எழுதியிருக்கிறார். பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கீர்த்தனா மாணவியை பொதுவெளியில் அவமானப்படுத்தியுள்ளார் என்றும் திமுக எம்பி சல்மா குறிப்பிட்டிருக்கிறார். மாணவியின் அனுமதியின்றி அவரை சமூக வலைதளத்தில் அமைச்சர் கீர்த்தனா வெளியிட்டுள்ளார் என்றும் சல்மா குறிப்பிட்டிருக்கிறார். ஆய்வின் போது ஊக்குவிக்க வேண்டிய அமைச்சர் மாணவியை அவமானப்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளார் என்றும் திமுக எம்பி சல்மா புகார் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களிடையே தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் வகையில் அமைச்சர் கீர்த்தனாவின் செயல்பாடு அமைந்துள்ளது என்றும் அமைச்சரின் நடவடிக்கைகள் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சட்ட ரீதியான பாதுகாப்புகளுக்கு முரணானவை என்றும் திமுக எம்பி சல்மா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விதிகளை மீறி செயல்பட்ட அமைச்சர் கீர்த்தனா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேசிய குழந்தைகள் ஆணைய தலைவருக்கு திமுக எம்பி சல்மா கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.